விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. ஒரு வாடகை வீட்டில் தங்குவதை விட சொந்த வீடு ஒன்று வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கின்றது. காரணம், வாடகை வீடுகளில் நாங்கள் கொடுக்கும் வாடகை பணம் தான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஒவ்வொரு இடங்களிலும் வாடகை பணமானது வேறு வேறு தொகையில் அறவிடப்படுகின்றது. இதற்கு காரணம் அந்த வீட்டினுடைய பரப்பளவும் அந்த வீட்டு பகுதி அமைந்திருக்கும் இடத்திற்கான கேள்வியும் தான். இந்த இரண்டு விடயங்களும் தான் வாடகை பெறுமதியை தீர்மானிக்கின்றது என்றே சொல்லலாம். ஒரு சாதாரண அறையே கிட்டத்தட்ட இலங்கை மதிப்பில் 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரையில் வாடகை அறவிடப்படக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் முழுமையாக வீட்டிற்கு 50,000 முதல் அதற்கு மேற்பட்ட தொகை வாடகையாக அறவிடப்படுகின்றது. தற்காலத்தை பொறுத்தவரை நாங்கள் உழைக்கும் சம்பளம் எங்களுக்கே போதுவதில்லை. காரணம், எங்களுக்கு வீட்டு வாடகை உட்பட நீர்க்கட்டணம், மின்சார கட்டணம், அத்தியாவசிய தேவைகளுக்கான பணம், மருத்துவ செலவு, அவசர செலவு, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு பணமானது மிக முக்கியமாக தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அதிகமானோருக்கு உழைக்கும் சம்பளத்தில் அதிக பணம் செலவிடுவது வாடகை செலுத்துவதால் தான். இதற்கு முக்கியமான காரணமாக ஒரு நபருக்கு கிடைக்கும் வேலையானது தாங்கள் இருக்கும் வீட்டிலிருந்து பல மைல் தூரம் கடந்து இருக்குமானால் அல்லது வேறு நாட்டில் அமையுமானால், வேறு பிரதேசத்தில் அமையுமானால் அவர்கள் கட்டாயமாக வாடகை வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இதனால் வாடகை பணம் செலுத்த வேண்டிய கட்டாய நிலைக்குள் அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். இந்த வீட்டு வாடகை தொடர்பாக இங்கிலாந்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதை சுவாரஸ்யம் என்று சொல்வதா இல்லை ஆச்சரியம் என்று சொல்வதா? இப்போது இருக்கும் நிலவரத்தை பொறுத்தவரை அறவிடும் இந்த வாடகை பணம் சரியாகத்தான் இருக்கின்றது என்று நினைப்பதா என்று தெரியாத ஒரு குழப்ப நிலையாக இருக்கின்றது. இங்கிலாந்தில் டாட்லி பகுதியில் ஒரு காவல் நிலையத்திற்கு சொந்தமான ஒரு கட்டிடம் இருந்திருக்கின்றது. காவல் நிலையத்திற்கு சொந்தமான இந்த கட்டிடமானது 2017ஆம் ஆண்டு மூடப்பட்டு குடியிருப்புகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் சிறை போன்ற ஒரு அறையுடன் கூடிய ஒரு பகுதியை குடியிருப்பாக மாற்றி அதனை வாடகைக்கு விடுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். சிறையுடன் கூடிய இந்த அறையின் வாடகையாக இலங்கை மதிப்பில் 2,75,135 ரூபாயை அறவிட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு வாடகை கட்டுவதை விட இன்னும் கொஞ்சம் பணத்தை சேமித்து முழுமையாக நாமே ஒரு வீட்டை வாங்கிவிடலாம் என்று சொல்லி பலர் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் முன்வைத்து வருகின்றார்கள்.